க்ரோஷே நாட்டில் பேசிக்காக செயின் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்க மாதிரி உள்ளன், இந்தளவு திக்னஸ் இருக்க மாதிரி உள்ளன் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்க நூலில் கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நீடில் சைஸ் 5 எடுத்துக்கலாம். 5.5 5 அல்லது 5.5 5.5 அந்த சைஸில் நீடில் எல்லா உள்ளனுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உள்ளன் எடுத்துகிட்டு உள்ளனுடைய இந்த எண்டில் இப்போது விரலில் 2 தடவை சுற்றிட்டு இந்த எண்டை இப்படி பிடிச்சிக்கணும். இடது கையில் ஆள்காட்டி விரலில் பாயிண்டர் ஃபிங்கரில் 2 தடவை சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த நூல் நம்ம பின்ன இந்த நூல் இந்த விரல் வழியில் இங்கே வந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இந்த சப்ளை இது வழியில் அப்படியே வீல் மாதிரி இங்கே சுற்றி சுற்றி வரும். இந்த ஃப்ரிக்ஷன் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நாட் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் இந்த த்ரெட்டு இங்கேருந்து அப்படியே இந்த விரலில் சுற்றி இங்கே வரும். அதுதான் இந்த டெக்னிக்கு. இந்த எண்டை இந்த மிடில் ஃபிங்கர்லையும் தம் ஃபிங்கர்லையும் இப்படி பிடிச்சிக்கணும். இது கரெக்டாக இந்த ஸ்ட்ரென்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த டைட்னஸ் கரெக்டாக கொடுத்துக்கணும். இப்படி இந்த கை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நம்ம நீடில் கீழே எப்பயுமே இந்த 2 விரலும் நீடில் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லூப்பு போடணும். லூப்பு போட்டு தான் செயின் போடணும். அந்த லூப் எடுக்கிறதுக்கு நீடில் த்ரெட்டுக்கு கீழே விட்டு இந்த ஹூக்கு டவுன்வேர்ட்ஸ் இருக்கணும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு போட வரும். இந்த ஹூக் எப்பயுமே டவுன்வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த நீடில் கீழே விட்டு ஒரு ட்விஸ்ட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. நீங்கள் பண்ணின ட்விஸ்ட்டை இந்த மிடில் ஃபிங்கர்லையும் தம் ஃபிங்கர்லையும் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த நீடில் நல்லா இந்த அளவு லூஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. சுற்றிட்டு கொஞ்சம் லூஸாக சுற்றிக்கோங்க. இந்த வளையத்துக்கு இடையில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி எப்பயுமே சுற்றுங்க. நீடில் கீழே விட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி ஹோல்டு பண்ணியிருக்கேன். நீடில் கீழே விட்டு இப்படி சுற்றி இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நீடில் இப்படி இருக்குது. இந்த ஃபிங்கர் எப்பயுமே இந்த நாட்டை பிடிச்சிக்கணும். எப்பயுமே க்ரோஷேயில் தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் இந்த நாட்டை பிடிச்சிட்டே வந்ததுன்னா நீட்டாக வரும் உங்களுக்கு நாட். இந்த ஹோலில் இந்த கேப் இருக்க மாதிரி போடுங்க. இந்த அளவு கேப் இருக்கணும். இந்த லூப் இதுதான் லூப்பு. இந்த லூப் நீடில் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். இந்த ஃபிங்கரில் சுற்றிட்டு 2 தடவை சுற்றிட்டு இப்படி பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு இந்த நீடில் டவுன்வேர்ட்ஸ் வச்சு ஸ்டிச் போடுங்க. எப்பயுமே இப்படி சுற்றி இப்படி டவுன்வேர்ட்ஸு இப்படி திருகி இப்படி கொண்டு வந்துடணும். நீடில் கீழே வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடும். இந்த இடத்துல இந்த ஃபிங்கரை வச்சு இந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க இந்த நாட்டை. அப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக்கை இந்த நீடிலுக்குள்ளே இந்த த்ரெட்டுக்குள்ளே மாட்டிக்கோங்க. இந்த ஹூக்கை இந்த த்ரெட்டில் மாட்டி அந்த த்ரெட்டை அப்படியே இந்த லூப் வழியில் இழுக்கணும். திரும்ப இந்த ஃபிங்கரை இங்கே எடுத்து பிடிச்சிக்கணும். சுற்றிக்கோங்க. அந்த லூப் வெளியில் வந்துடுங்க. இந்த ஃபிங்கரை இப்படி பிடிச்சிக்கோங்க. சுற்றிக்கோங்க. இது வழியில் இப்படி வந்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி அசைச்சிங்கன்னா டைட் ஆகும், மேலே இழுத்திங்கன்னா லூஸ் ஆகும். மேலே இழுத்துட்டு வர லூஸ் ஆகிட்டே வரும். இந்த ஓட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு வரைக்கும் இழுக்க வருது. அதை இப்படி டைட்டாக பண்ணோன்னா இது டைட்டாக வரும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஸ்பேஸ் விட்டுக்கலாம் இந்த லூப்பில். இதை சுற்றிட்டு இது வழியில் இப்படி எடுக்கணும். சுற்றிட்டு அப்படியே டவுன்வேர்ட்ஸ் இந்த வளையத்து வழியில் அப்படி இழுக்கணும். இதை சுற்றிட்டு அந்த லூப் வழியில் அப்படியே வெளியில் வரணும். இந்த ஃபிங்கரில் த்ரெட்டு தீர்ந்து போச்சு அப்படின்னா கையை எடுத்துகிட்டு திரும்ப இதில் சுற்றிக்கணும். சுற்றிட்டு திரும்ப அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு திரும்பவும் அதே அந்த செயினை அப்படியே போட்டுகிட்டே வரணும். அந்த ஸ்ட்ரென்த்து கரெக்டாக கொடுக்கும்போது செயின் நீட்டாக வரும். இதே மாதிரி வரும். லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஃபிங்கரில் த்ரெட்டு தீந்துருச்சுன்னா கையை எடுத்துகிட்டு சுற்றிட்டு வரலாம். இப்படி சுற்றிட்டு இப்படி வரணும். இப்படி சுற்றிட்டு
இப்படி வரணும், இப்படி சுற்றிட்டு இப்படி வரணும். இந்த கையை எடுத்து இந்த நீடில் கீழே வச்சு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சுற்றிக்கோங்க, இந்த கையில் இதை பிடிச்சிக்கோங்க, இதை சுற்றிட்டு அப்படியே வரணும். பார்த்திங்கன்னா செயின் இந்த மாதிரி வரும். இது செயின், இது செயினோட பாட்டம், இது செயின். இந்த செயின் எப்பயுமே நீங்கள் போடும்போது எத்தனை செயின் போட்டிருக்கீங்கிறத இதை அப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போட்டிருக்கேன். 20 போட்டிருக்கேன். இந்த 20 தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் 20 பேஸ் செயினாக போட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அந்த 20 நாட்ஸ் இருக்கணும். மேலே 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 20 இருக்கணும். அது கவனமாக போடணும். அதனால் ஃபஸ்ட்டு போடும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 20 செயின்ஸ் இருக்குது.